UTI அப்படின்றது கவர்மெண்ட் ஓன், இட்ஸ் கம்ஸ் அண்டர் த செபி ரெகுலேஷன்ஸ். இதில் எத்தனை ஆக்டிவ் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னா 63 ஆக்டிவ் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஈக்விட்டிக்கு 35, டெப்ட் 22, ஹைப்ரிட் அதுக்கு 9 அண்ட் அதர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3. UTI நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அது நியர்லி 12,000 crore AUM இருக்கு. UTIல என்னென்ன ஃபண்ட்ஸ் 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ CAGR கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். UTIல வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் 5 இயர்ஸ் நியர்லி 24.5% உங்களுக்கு வந்து CAGR கொடுத்திருக்கு. அதே மாதிரி லார்ஜ் அண்ட் மிட் கேப் இருக்கு, இட்ஸ் 24.6 அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து 23.4 CAGR கொடுத்திருக்கு. தென் டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட் கொடுக்குற கம்பெனிஸோட அந்த டிவிடெண்ட் இருக்கு இல்லையா, பாத்தீங்க அப்படின்னா CAGR 5 இயர்ஸ்ல 20.1 அண்ட் வேல்யூ ஆடட் ஃபண்ட் நியர்லி 20.3, mid cap 23.6 and nifty 50 index nearly 15.15% and large cap பாத்தீங்க அப்படின்னா 15.9%. எல்லாமே more than 12% CAGR கொடுக்கக்கூடிய இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. என்னென்ன ஃபண்ட்ஸ் என்ன CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு அப்படின்றது UTI ஃபண்ட் பத்தி எடுத்திருக்கேன். ஸோ இதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நான் சொல்றேன். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல SIP இல்லைன்னா லம்சமா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.